ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சன் டிவி சீரியல் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து என்ன சீரியல் பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா தான் கற்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அன்பு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்காக இப்போ வரல, முதல்ல ஆனந்தியோட கற்புக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அம்மா வந்து கோவப்படுறாங்க. எப்படியாவது முறப்பண்ணோட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனை வந்து அவங்க கோவப்படுறாங்க. அதே சமயம் ஆனந்தி வந்து இப்போ வந்து அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது நான் கண்டுபிடிச்சோம், நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் முன்னையே இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு முடியாமல் தடுத்துருப்பேன். நீங்கள் எப்படி தடுத்துருக்க முடியும்? ஆமாம், கண்டிப்பாக நான் தடுத்துருப்பேன். உங்களுக்கு உதவியாக எப்படியாவது நான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஆனந்தி வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகல் 12 மணிக்கு போட புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம். மக்கள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்காங்க இந்த சீரியலை பார்த்து அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இந்த சீரியலில் வந்து அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அம்மா 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 பொண்ணு என்னமோ நர்சரி குழந்தை மாதிரி தான் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து பொறுப்பாக நடத்துகிறாங்களா. ஏன்னா அம்மா அம்மானு எப்போ அம்மா சொல்படி கேட்டுக்கிட்டு கல்யாணம் ஆகி புருஷனை கூட வந்து மதிக்காமல் பிறந்த வீட்டில் தான் வந்து அம்மா கூடயே உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவும் தன் பொண்ணு வாழக்கூடாது, தங்கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறதே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாயரை கூட்டி ஏதோ சொல்கிறாங்க. அதை அவங்க அம்மா வந்து காட்டுறாங்க. அவங்களோட சம்மதி வந்து கேட்டுறாங்க. நான் யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொத்தை யார் பேரை எழுதி வச்சுருக்கா தெரில, எல்லா சொத்தும் புனிதா அக்கான்னு தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் புனிதா வந்து அவள் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லியிருக்காரு, நான் மாமனார் வீட்டுக்கு போகிறேன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நான் உங்கள் கூட வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கனவா நினைவான்னு தெரியல. ஏன்னா புருஷ வீட்டுக்கு போகிறதுக்கு புனிதாக்கு மனசுக்குள்ளே அம்மா கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவள் அம்மாவும் புள்ள தன் மடியிலே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக காதலிக்கணும், எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் கூத்தெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படி தெரியல. இதுக்கு அடுத்து பரபரப்பு முறுப்பு அந்த பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் தான். இந்த சீரியலில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அவங்க அத்தை வேணுன்னே வந்து பணத்துக்காக அவங்க அப்பாவை அடிச்சிடறாங்க. இப்போ பூங்கொடி ஒரு வழியாக வந்து அப்பாவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கதறி அழுறாங்க. அப்பா அப்பான்னு உங்கள் மேலே பாசமாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல, ஏன் இப்படி இவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அவள் காதலர் சரவணன்னு ஓடி வந்துடுறாரு. சாச்சி சொன்ன பொண்ணையும் கூட்டு வந்துடுறாரு. அத்தை பையன் நல்லவன் இல்லை சொல்லி நிரூபிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கும் பூங்கொடிக்கும் வந்து திருமணம் நடக்கும்போது நல்லபடியாக நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க. பூங்கொடி ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ சரவணனுக்கும் பூங்கொடிக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது. அதே சமயம் அவங்க சித்தி வேகமாக ஓடி வராங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த 3 சீரியலுமே சன் டிவியில் வந்து பார்த்துட்ருக்கோம். பூங்கொடி இப்படி சீரியல் வந்து விறுவிறுப்பும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு, நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கால நேரத்தில் சீரியல் வந்து எதுவும் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற சீரியலும் வந்து ரொம்ப போரிங் தான் அடிக்குது. மணமகளே வான்னு ரொம்ப போரிங் தான் அடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சீரியல் வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.